மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அகத்தியன் அப்படின்னாவே காதல் கோட்டை, மறக்கவே முடியாதுங்க சார். கேப்டனோட உங்களுக்கு பழகின அனுபவம் ஏதாவது பகிர முடியல சார்? இல்லை, அவரோட பழகின அனுபவம் அப்படிங்கிறது வந்து காஜா சார் தான் வெள்ளிக்கிழமையில் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு ஒரு அந்த படம் தான் நீ ஒர்க் பண்ண? இல்லை அது பண்ணும்போது நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபைனல் இயர் எம்ஏ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ண பிறகு ஒரு சில முறை கேப்டனை சந்திக்க இவர் போகும்போது என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்படி தான் பார்த்துருக்கேன். அதற்கு பிறகு வந்து அவரோட நெருங்கிய நேரடியான தொடர்புக்கு வழி இல்லை எனக்கு. ஏன்னா நம்ம ரூட்டில் போயிட்டோம். பட் என்னென்னா வந்து அவர் ஒரு முறை அவர் கட்சியில் ஆரம்பித்த பிறகு என்னுடைய மகளுடைய திருமண பத்திரிகை கொடுப்பதற்காக அவரை சந்தித்து பேசியிருக்கேன். அப்போ நான் அன்றைக்கி திருமணத்தன்னைக்கு நான் வந்து ரிசப்ஷன் அன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியில் போய் பிஸியாக இருக்கேன், அதனால நான் வர முடியாதுங்கிறத சொல்கிறேன். அவ்வளோதான் எனக்கு அவரோட இந்த நேரடியான தொடர்பு, வேறு எதுவும் இல்லை. நான் நினைவுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னோட சன்னில்லா திரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் விஜய் க்ளோஸாக இருந்தார், விஜய் சார் க்ளோஸாக இருந்தார். இப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், அகத்தியன் நல்ல டைரக்டர், நமக்கு ரொம்ப நல்ல டேரக்டர்லாம் வேண்டாம் அப்படின்னாரா. இல்லை, அது உண்மையான விஷயம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது நம்மள்ட்ட இருக்காது. நம்ம கதையில் வந்து அதாவது ஒரு ஆரம்ப காலம் வளர்ந்து வருகிற ஒரு நடிகருக்கான கதைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அல்லது வந்து வேறு விதமான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற தாகம் இருந்துச்சுன்னா அந்த கதைகள் இருக்கும். அந்த மாதிரி அதாவது அவங்கெல்லாம் தனித்தனியாக ஒரு ரூட் வச்சுருக்காங்க. அந்த கதைகளுக்கான அவங்கவுங்களுக்கு தனித்தனி நம்மகிட்ட இல்லை. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ அகத்தியன் சார் கிட்ட நான் கேட்க நினைக்கிற ஒரே கேள்வி வந்து, எல்லாரும் காதல் கோட்டையை பற்றி பேசுவாங்க, கோகுலத்தில் சீதை, பல படங்கள்ல சாரோட படங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் எனக்கு வந்து சமீபமா சாரோடைய ராமகிருஷ்ணா படம் பார்க்க வாய்ப்பு இருந்தது. அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஏன் அந்த படம் பெருசா போகல அப்படிங்கிற இதற்கான காரணம் என்னன்னா, அந்த படத்தை வந்து சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணல. 2-3 தடவை வந்து அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டு வந்து தள்ளி போயிடுச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, அந்த படம் டிசம்பர் மாதம் 22 என்னமோ, அது ஒரு வெள்ளிக்கிழமைன்னு நான் நினைக்கிறேன். டிசம்பர் 24 சுனாமி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, 22 வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆச்சு. நான் 23 பாண்டிச்சேரியில் போய் அந்த தியேட்டருக்கு போயிருந்தேன். தியேட்டருக்கு போயிட்டு நான் உள்ளே போய் ஆப்ரேட்டரை கேட்டேன், படம் ரொம்ப நல்லா இருக்குது சார்னாரு. மேனேஜரை கேட்டேன், படம் நல்லா இருக்குது சார், ஆனால் உள்ளே ஒரு 15-20 பேர் தான் இருக்காங்க, ஏன்னு காரணம் தெரியல சார் அப்படின்னாரு. வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ரிக்ஷாக்காரர் கேட்டார், படத்துக்கு போறியா சார்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்க? என்ன போகாத சார், இந்த படத்தை 2-3 படம் தியேட்டரில் போட்டு தூக்கிட்டாங்க, அந்த தியேட்டரில் போஸ்டர் ஓட்டி தூக்கிட்டாங்க, இந்த தியேட்டரில் போஸ்டர் ஓட்டி தூக்கிட்டாங்க, அதனால் நல்லா இல்லாத படத்தை தான் 3ஆவது தடவையாக போட்டிருக்காங்க அப்படின்னாரு. அதனால் முதல் 2 தடவை ரிலீஸ் தேதி அறிவித்தது ஒரு மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு. 2வது மிஸ்டேக்கு, படம் 22 ரிலீஸு, 24 சுனாமி. அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. இது 2 காரணங்களுக்காக. இன்னமும் சொல்லப்போனால் நிறைய பேர் பாட்டை பற்றி பேசினாங்க, ஆனால் ராமகிருஷ்ணாவுடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேவா சாருக்கு நான் வந்து மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லா படங்கள்லேயும் அற்புதமாக சாங் கொடுத்தாரு. அதுலேயே அந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா நல்ல ஃபோக்கெலாம் போட்டிருப்பார், கொக்குச்சி கொக்கு ரெட்டச்சிலாக்கன்லாம் போட்டிருப்பார், பெய்யுமாலம் அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் அவன். இந்த படம் அது எனக்கு ரொம்ப பிடித்த படம், ரொம்ப ரிலேட்டடான படம் எனக்கு, என்னோட விஷயத்துக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த படம் எனக்குள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். அந்த கதையை நான் திருப்பி படித்த பிறகு, இவ்வளவு நல்ல ஒரு கேரக்டரை வந்து அந்த ஹென்ரியை சந்தித்த பிறகு அது மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே கிடந்து ஊறி தான் அது ராமகிருஷ்ணவா ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நன்றி அந்த படத்தை ஞாபகப்படுத்துனதுக்கு. இன்னொன்று சார், அதில் ஜெயாக்கா சார் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் நடிக்க வச்சுருப்பீங்க. அவர் பல படங்கள்ல பார்த்துட்டோம். ஆனால் அந்த ஜெயாக்கர் சாருக்கும் அந்த படம் ரொம்ப க்ளோஸா இருக்கு இன்ன வரைக்கும். ஒரு சிறுகதை இல்லைன்னா ஒரு நாவல்ல இருந்து ஒரு படமாக்கும் பொழுது எந்தெந்த விஷயங்களை சரியாக கையாளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு சிறுகதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிறுகதை ஒரு சினிமாவுக்கான
ஒரு சினிமாவுக்கான ஸ்ட்ரெச் இருக்கா, அதாவது அதை விரித்தால் சினிமா ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். உதாரணத்துக்கு அந்த சிறுகதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அனுராதரவனுடைய கதை அது. நான் வந்து 1900 நான் வந்து நான் ஊரில் படிச்சுட்டு இருக்க காலத்தில் ஆனந்த விகடனுடைய 25வது ஆண்டு விழாவில் வந்து அது வந்து 10,000 ரூபாய் பரிசு வாங்கின கதை அது. நான் வந்து சினிமாவுக்கு உள்ளே நுழைஞ்ச பிறகு ஏதாவது ஒரு நல்ல கதையை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர்கிட்ட நான் சிறையை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆர்சி சக்சஸ் சார் பண்ணார். அது மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ராஜேஷ் சார் தான், இப்போ இறந்து போன ராஜேஷ் சார் தான் அதில் நடிச்சிருந்தார். அப்படி பார்க்கணும். ஒரு நாவலை எடுத்துக்கும் போது அந்த நாவல்லேருந்து எந்த அம்சங்களை நாம் உள்வாங்கிக்கிறணுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. பெரும்பாலான நாவல்களில் வந்து உங்களுக்கு வந்து அது குறுநாவல். நீங்கள் வந்து போன ஒரு கேள்விக்குறி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறுநாவல் அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அவர் பஞ்சு அருணாசலம் சார் பண்ணியிருந்தார். சுஜாதா சாருடைய பிரியாவை வந்து பண்ணும்போது அதில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. அது வந்து முற்றிலும் நீங்கள் நாவலுக்கும் திரைப்படத்துக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். அது மாற்றம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும் போது, நம்ம ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதிலிருந்து நமக்கு என்ன தேவைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நன்றிங்க சார். நன்றி. எப்படி இருந்தது திரைப்பட தயாரிப்பு அனுபவம்? தயாரிப்பு அனுபவம் வந்து அதாவது ஆக்சுவலாக வந்து நான் எனக்கு படம் தயாரிக்கிறதுல வந்து கடன் வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். நம்ம வந்து கடன் வாங்காமையே வாழ்க்கைன்னு. நீங்கள் காலம் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கணுங்கிறதுக்கு வந்து நான் உந்தி தள்ளப்பட்டேன். நான் சம்மந்தம் இல்லாமல் உட்காந்துருக்கும் போது யாரோ ஒருத்தங்க சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வந்து இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கங்க, ஒரு படம் பண்ணுங்க, நீங்கள் சொந்த படம் அப்படிம்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அந்த ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாலும் அவங்க போகிறதா இல்லை. ஸோ நான் என்னுடைய சொந்த படத்தை பண்ணணுங்கிறது. நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலகட்டங்களில் வந்து கல்கியில் இருந்தால் கடைசி பக்கம் எழுதுவார் கண்ணதாசன். அந்த கடைசி பக்கம் வந்து அதை வாங்கிட்டு வந்து அது படிக்காமல் இருக்கவே மாட்டேன். அப்போ வந்து அவர் நான் இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த தரையில் படுத்துட்டு அதை படிச்சிட்ருக்கேன். என்னுடைய அறையில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் அதில் எழுதியிருந்தார், கவலை இல்லாத மனிதன் என்ற ஒரு படம் எடுத்து கவலைப்பட்ட மனிதனாக ஆகி போனேன் அப்படின்னு. அப்போவே எனக்கு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால நான் அப்போ என்ன யோசிச்சேன்னா, படுத்துக்கிட்டு இதே மாதிரி நம்ம சினிமாவுக்கு போய் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டால் நம்ம எப்படி நம்ம இதை எழுதுவோம் அப்படின்னு நான் யோசித்தேன். செல்வப்புறத்துக்கு படகு எனக்கு தோணுச்சு. செல்வம் என்ற படத்தை எடுத்து செல்வம் இல்லாதவனாக ஆகி போனேன். அது அப்படி தள்ளப்பட்டேன். பட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பட் எனக்கு எப்போதுமே என்னென்னா, ஒரு பக்கம் வவுச்சரும் ஒரு பக்கம் பேடும் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அந்த பொறுப்புகளெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு தான் கொடுத்துருந்தேன். அதுலெல்லாம் எந்தவித தவறுமே இல்லை. படம் வந்து முதல்ல ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ரொம்ப நிறைய சிக்கலுக்கு ஆட்பட்டுச்சு. அது அதனுடைய சூழ்நிலையின் காரணமாக சிக்கலுக்கு ஆட்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். நல்ல கதை, எனக்கு பிடித்த கதைகளில் ஒரு நல்ல கதை அது. ஆனந்த விகடன் அப்போ மதன் சார் வந்து வாரம் ஒரு ரிவ்யூ பண்ணுவார். ஆமாம். அப்போ வந்து என்னை கூப்பிட்டுட்டு என்னை ரிவ்யூ பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எப்படி ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு அவர் பேசினோன்னா அன்னைக்கு காலையில் எனக்கு வந்து அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும் காலையில். அப்போ வந்து எனக்கு வந்து நிறைய ஃபோன் வந்துச்சு. சார் உங்கள் படம் எந்த தியேட்டரில் சார் ஓடுங்க, எல்லா தியேட்டர்லையும் எடுத்துட்டாங்க அதுக்குள்ளேயும். அது பட்டு இப்போவும் சிலர் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல படம் சார், எப்படி சார் அப்படின்னு. அது காலம் சில படங்களை அது பல நல்ல படங்களுக்கு அது நேர்ந்திருக்கு. வணக்கங்க, என் பேர் சேலம் மாவட்டத்துலேருந்து ஜீவா பேசுகிறேங்க. சொல்லுங்க ஜீவா. உங்களோட விடுகதை படத்தை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு தான் ஆசைப்பட்டேன். சொல்லுங்க. செம்ம படங்க அது, உணர்வு பூர்வமாக அவ்வளோ ஒரு அந்த கதையை வந்து இதுக்கு மேலே பெட்டராக யாராவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா யாராலையுமே முடியாது. அதில் நீனாவோட கதாபாத்திரமாகட்டும், மணிவண்ணனோட கதாபாத்திரமாகட்டும், பிரகாஷ்ராஜ் சாரோடது, அதுக்கு மேலே உங்களோட அந்த மேக்கிங் ஸ்டைலு, நீங்கள் எங்கே வந்து ஷாட் வைக்கிறீங்க, எங்கே எடுக்கிறீங்க, டைலாக் எவ்வளோ வேணும், ஒளிப்பதிவு எப்படி இருக்கணும், அந்த கிளைமேட் எப்படி இருக்கணும், அப்படி ஒவ்வொரு சீனுமே வந்து அப்படியே நம்ம ஒரு கண்ணு முன்னால பார்க்குற மாதிரி எடுத்திருப்பீங்க. அது ஒரு படம் மாதிரியே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் நீங்க. அதுவும் காதல் கோட்டை வந்து இருக்கிறதுலயே அல்டிமேட்டா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து மழை வந்துகிட்டே இருக்கிறது வந்து உங்க கதைக்காக அப்படி பண்ணீங்களா இல்ல சென்னையிலேயே அப்படி மழை வந்ததான்னு எனக்கு தெரியாது. ஆனா தத்ரூபமா இருக்கும். அது கதைக்காக பண்ணது. அதாவது ஒரு ஆட்டோவில் வந்து 2 பேர் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது
ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற இன்ட்ராக்ஷனில் வந்து ஏதோ ஒரு பெரிய கேப் இருந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த அந்த இடத்த விஷுவல் பண்ணி பார்க்கும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டென்சிட்டி தேவைப்பட்டுச்சு, எனக்கு ஒரு அடர்த்தி தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல. அந்த இடத்துல எதை வச்சு அடர்த்தி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, விஷுவலாக ஏதாவது அடர்த்தி பண்ண முடியுமான்னு யோசிக்கும்போது மழை பெஞ்சா எப்படி இருக்குன்னு தோணுச்சு. அந்த மழை பெஞ்சா எப்படி இருக்கும்னு தோணுன உடனே நான் வந்து அது தோணும்போது நான் வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் உட்காந்துருக்கேன். அது அந்த தோணுன உடனே நான் அங்கேருந்தே வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அது பண்ணலாம் சார், ஒரு 3 ரீலுக்கு வரோம் அப்படின்னேன். பண்ணலாம் சார் அப்படின்னாரு. 3 ரீலுக்கு எல்லாம் செயற்கை மழை தான். அதில் என்னென்னா படம் எடுத்து போட்டு பார்த்த பிறகு செயற்கை மழையை வந்து பார்க்கும்போது, ஆனால் வெறும் செயற்கை மழையாக இருக்குது, எந்த ஊரில் நடக்குதுன்னு தெரியல இந்த கதை அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தபோது இயற்கை எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த வருஷம் வந்து 80 வருடத்திற்கு பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிக கனமழை ஒன்று பெய்தது. அன்னைக்குன்னு நான் வந்து என்னென்னா ஒரு ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு அன்றைக்கி நான் வந்து கேமராவோட ஷூட்டிங்கில் இருந்தேன். உடனே அஜித் தேவயானியை கூப்பிட்டு வேறு ஷூட்டிங்கில் வேறு ஆர்டிஸ்ட் ஷூட்டிங்கில் இருந்தேன். கூப்பிட்டு உடனே ஒரு 20 ஷாட் அந்த மழையில் எடுத்தேன். அதில் ஒரு 5 ஷாட் மட்டும் யூஸ் பண்ணேன். அதுதான் அந்த லைஃப் கொடுத்துச்சு. விடுகதை படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து நான் அப்போ சந்தோஷம்னு ஒரு கதை அதுக்கு பின்னாடி வெளியில் கொடுத்துட்டேன். அந்த சந்தோஷம்னு ஒரு கதை பண்ணுறதா தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். அது அது அப்போ வந்து பாலச்சந்தர் சார்ட்ட சொல்லும்போது அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு காமெடி படம் பண்ண போகிறேன் இதே பேனரில், அவர் ப்ரொடியூசராக இருந்ததுனால நீ கொஞ்சம் சீரியஸாக ஒரு படம் பண்ணு அப்படின்னாரு. அப்போ சீரியஸாக படம் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவர் ஒரு கண்டிஷன், ஒரு முதல்ல வச்ச கண்டிஷன் என்னென்னா, இந்த படத்துக்கு பிரகாஷ்ராஜ் தான் ஹீரோ, அதை மனசில் வச்சுட்டு படம் பண்ணு, கதை பண்ணு அப்படின்னாரு. ஸோ பிரகாஷ்ராஜ் ஹீரோங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு நான் கதை பண்ணி அவருக்கு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே பண்ணிடு, இதை பண்ணிவிடு அப்படின்னாரு. அது பண்ணிட்டேன். அதில் பாலச்சந்தர் சார் இல்லைன்னா அந்த படம் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய கிரியேட்டர் ஓகே பண்ணதுனால அவருடைய பேனரில் தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த விடுகதையை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால நான் நன்றி சொல்லணும்னா அது பாலச்சந்தர் சாருக்கு தான் நன்றி சொல்லலாம். நீங்கள் இன்னும் வந்து எழுத்துத்துறையில் வந்து நீங்கள் வந்து வரணும்னு என்னோட ஆசைங்க சார். நீங்கள் படம் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களோட சிந்தனையும் உங்களோட அந்த எழுத்து திறனையும் வந்து விட்டுறாதீங்க. அதை வந்து எப்படி பயன்படுத்த முடியுமோ, இன்னைக்கு இணையதளம் இருக்குது, சித்ரா சார் இருக்காரு, அவரு கூட எல்லாம் நீங்கள் இதாகி ஏதோ ஒன்று பண்ணுங்க சார். கண்டிப்பாக பண்ணுவேன். அதான முயற்சியில் பண்ணுறேன். உங்களுடைய உதவியாளரில் மிக குறிப்பிடத்தகுந்த உதவியாளர் வந்து பிரபு சாலமன். ஆமாம். அவர் உங்ககிட்ட இருக்கும்போது எப்படி பணியாற்றுவார்? காதல் கோட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் அறிமுகமானார். நான் வந்து காதல் கோட்டை ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்பாலயா வரும்போது அன்பாலயாவில் அவர் இருப்பார், அப்படி தான் அறிமுகமானார். கோகுலத்தில் சீதை விடுகதை 2 படம் எனக்கு கூட ஒர்க் பண்ணார். அப்போவே அவர் வந்து நல்ல தெளிவான சிந்தனையில் தான் இருந்தார். அவர் 2 படம் ஒர்க் பண்ணார். காதல் கவிதை டிஸ்கஷன் போகும்போதே சார் நான் தனியாக படம் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னேன். பட் எந்த மாதிரி படம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் வந்து கதை கேட்டதில்லை. பட் நான் நெருக்கமாக பழகியிருக்கோம், நட்பு ரீதியாக பழகியிருக்கோம். அது நான் எப்படின்னா என்னுடைய உதவியாளர்களை வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப சமமாக வச்சுக்குவேன், எங்கேயுமே கீழே விட மாட்டேன். காரணம் என்னென்னா என்னை யாரும் அப்படி நடத்தலை. ஏன்னா எல்லாருமே வந்து வெளியில் கேட்டுக்கு அந்த பக்கம் போய் நில்லு, வராத உள்ள இப்படியே பண்ணியிருக்காங்க. அதனால் என்னை தேடி வருகிற யாரையும் வந்து நான் வந்து உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசாமல், ஏன்னா அப்புறம் வந்து எனக்கிட்ட அப்போ என்ன இருக்குன்னு தெரியலை. அப்புறம் வந்து நான் ஜெயித்த பிறகு எனக்கிட்ட வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. சரி என்ன அதனால் பிரபு சாலமனை வந்து நான் வந்து ஒரு நல்ல நண்பராக வச்சுருந்தேன். எப்படிப்பட்ட படங்கள் கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் திறமைசாலியான ஒருத்தர் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். வெளியில் வந்த பிறகு அவருடைய அந்த கிராஃப் பார்க்கும்போது அவருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருந்திருக்கிறது. இப்போ நான் அப்படி வந்தோன்னா ட்ராவல் பண்ணி அது மாதிரி அவரும் சில படங்கள் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மைனா அதுக்கு பிறகு அவரும் சில உயரங்களை தொட்டார். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள். உங்க படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து காதல் கவிதை தான் சார். அந்த படம் எந்த தெரியல, உங்க படத்துல எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு சார். கவிதைகள் வரக்கூடிய இடங்கள்ல பிரசாந்த் சார் தான் சில இடங்கள்ல டப்பிங் பண்ணாங்களா, வேற வாய்ஸ் வரும்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அதை மட்டும் ப்ளீஸ் சொல்லுங்களேன். எப்படி நுண்ணியமா நீங்க ரொம்ப நுணுக்கமா கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. அந்த கவிதைகள் வரக்கூடிய பல இடங்கள் வந்து அப்ப பாஸ்கர்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்தாரு, அவர் தான் பண்ணாரு, பிரசாந்தை மேட்ச் பண்ணாரு. பிரசாந்த் வந்து பேசியிருந்தாரு, அந்த கவிதைகள் தமிழனுடைய ஃப்ளோ வரல. ஏன்னா அவரை வந்து ஆங்கில மீடியத்திலேயே படித்து அப்படியே வந்தவர், தமிழனுடைய ஃப்ளோ வரல அவருக்கு, அதாவது கவிதைகள் வரல.
அது அந்த கவிதைகளுக்கு பதில் வந்து பாஸ்கர்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு நான் மேட்ச் பண்ணேன். அது ரொம்ப அவ்வளோ நுணுக்கமாக கவனிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை, எவ்வளவோ பேர் கேட்டிருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் 2 விஷயம் என்னென்னா புதுசு என்னென்னா, அதில் வந்து அதே மாதிரி எல்லோரும் என்கிட்ட வந்து அந்த டயானா மெமோரியலில் எப்படி ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு லண்டனில் போயிருக்கும்போது டயானா மெமோரியலில் ஷூட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கிடச்சி, அது மெமோரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது இப்போ கூட அந்த ஃபோட்டோ நெட்டில் இருக்குது, பார்த்தேன். அது அந்த மெமோரியல் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பேரிஜமில் வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மகி செட்டு போட்டார். செட்டு போட்டு லண்டனையும் பேரிஜம், கொடைக்கானல் பேரிஜத்தையும் மேட்ச் பண்ணி பண்ணது. அது அருமை. அதுதான் அதுவும் அதில் ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கும் தெரியாத விஷயம். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். 2 ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் டைரக்ட் பண்ண படத்தில் உங்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான படம்? என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் அப்படின்னா கோகுலத்தில் காதல் கோட்டைக்குள்ள ஒரு மெலோ ட்ராமா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமான படம். அது கார்த்திக் சார் இல்லாமல் வேறு ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னா அது போயிடும். ஒன்றும் இல்லாமல் இது பண்ணிவிட்டு நான் கடைசியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு டெல்லியில் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கும் போது எனக்கு வந்து கல்கி ஞாபகத்துக்கு வந்தார். கல்கியில் சிவகாமியின் சபகத்தில் கடைசியாக எழுதுவார் அவர். அது நரசிம்மரும் சிவகாமியும் என்னை நெஞ்சை வரிசையாக எல்லா காரம் விட்டு என் நெஞ்சை விட்டு இறங்கி நடந்து போய் கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு எழுதுவார். அது மாதிரி எனக்கு ரிஷியும் நிலாவும் வந்து உங்களுடைய மகள் எல்லாருமே வந்து சினிமா துறையில் இருக்காங்க. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க அது? காதல் சாம்ராஜ்யம் படம் பண்ணும்போது விஜய் வந்து ஸ்கூல் கோயிங் கேர்ள் 10வது. அப்போ வந்து ஷூட்டிங்லாம் வரும். அங்கே வெங்கட் பிரபு இருப்பார், சரண் இருப்பார், இவங்களுக்கெல்லாம் அறிமுகமாகும். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.